ஐயா எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கய்யா. என்ன டவுட்னா, இந்த தீர்க்க தரிசனம்னு சொல்றாங்களே, அது இருக்கா? அதை நம்பலாமா? அதை பத்தி என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே நடக்கிறத முன்னாடியே சொல்றது பேர் தீர்க்க தரிசனமா? நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். இப்போ அது நிறைய பேர் சொல்றாங்களே, அதை நான் நம்பலாமா? நம்பலாம். கர்த்தருடைய ஆவியினால நம்ம தீர்க்க தரிசனங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஓகே. நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினால. ஓகே. ஆனா பரிசுத்த ஆவியினால நிரம்பாமலும் சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்கள பத்தி பைபிள் சொல்லுது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். ஐயோ, அவர்கள் தீர்க்க தரிசி தான். சில நேரத்துல அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். ஓஹோ, தன்னை ஒரு தீர்க்க தரிசனம்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு வீண் பெருமைக்காக அப்படி செய்கிறார்கள் வசனம் சொல்றது. அதையும் மீறி எக்ஸ்ட்ரீமா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வாக்கை அல்ல, கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாராம். பைபிள் அது போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு. பைபிள்ல ரொம்ப அக்யூரேட்டா சொல்லுது. எரேமியா 23:16. எரேமியா 23:16 வசனத்துல கிளியரா இருக்கு, பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ தெளிவா வார்த்தை இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா உங்களுடைய ஆவியில் அதை நீங்கள் உணர முடியும், அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கும். அது ஒரு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும்.